விட்டு போன உறவுகள் மீண்டும் நெருங்கும் இனிய காலகட்டம் மிகவும் அருகில் வந்து நிற்கிறது. நீண்ட நாட்களாக தூரமாகி நின்ற மனங்கள். பேசாமல் உறைந்து போன வார்த்தைகள். புரியாமையால் விலகி நின்ற உறவுகள். எல்லாம் இப்போது மெதுவாக உருகத் தொடங்கும் நேரம் வந்திருக்கிறது. 7 நாட்கள் என்பது வெறும் கால அளவு அல்ல. அது உறவுகளின் உள்ளே சிக்கி கிடந்த காயங்களுக்கு மருந்தாக வரும் தெய்வீக இடைவெளி. அது தூரத்தை குறைத்து இதயங்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் புனிதமான சுழற்சி. இப்போது வரை யாரும் பேசாமல் சுமந்த வருத்தங்கள். யாரும் வெளியில் சொல்லாமல் மனதில் வைத்திருந்த பாசங்கள். யாரிடமும் காட்டாமல் உள்ளுக்குள் தேடிய ஏக்கம். இவை அனைத்தும் இந்த நாட்களில் வெளிச்சத்தை காணத் தொடங்கும். சில உறவுகள் உடைந்தது போல் தோன்றினாலும். உண்மையில் அவை முழுவதுமாக அழிந்து போகவில்லை. அன்பு இருந்த இடத்தில் உறவு முழுமையாக இறந்துவிடாது. அது அமைதியாக காத்திருக்கும். சரியான நேரம் வரும் வரை தூரத்தில் நின்று விடும். இப்போது அந்த சரியான நேரம் உன் வாழ்க்கையை நோக்கி நடந்து வருகிறது. பல உறவுகள் சண்டையால் உடைவதில்லை. புரியாமையால் தள்ளிப் போகின்றன. நேரம் சரியில்லாததால் விலகுகின்றன. மனம் கனமாக இருந்ததால் வார்த்தைகள் கடினமாகிவிடுகின்றன. சொல்ல வேண்டிய அன்பு சொல்லக்கூடாத கோபமாக வெளிவந்து விடுகிறது. கவலை இருந்த இடத்தில் குற்றச்சாட்டு வந்து நிற்கிறது. பயம் இருந்த இடத்தில் மௌனம் வந்து குடிகொள்கிறது. இதுதான் பல குடும்பங்களிலும் நடக்கும் உண்மை. சில நேரங்களில் விட்டு போனவர்கள் வெறுப்பால் போகவில்லை. அவர்களுக்கும் வலி இருந்தது. அவர்களுக்கும் புரியாத சுமை இருந்தது. அவர்களும் அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் தவித்திருக்கலாம். அதனால் தான் பிரிவு ஏற்பட்டது. ஆனால் உண்மையான பாசம் இருந்த இடத்தில் காலம் ஒரு நாள் மருந்தாக வேலை செய்கிறது. தூரம் சில நேரங்களில் உண்மையை உணர வைக்கிறது. இல்லாதபின் தான் அந்த மனிதரின் மதிப்பு புரிகிறது. அமைதி நீழ்ந்த பிறகு தான் பேசாத வார்த்தைகள் உள்ளத்தை குத்தத் தொடங்குகின்றன. இப்போது அப்படிப்பட்ட உணர்வு பல இதயங்களில் எழுகிறது. அதனால் தான் இந்த 7 நாள் உன் உறவுகளின் விதியில் ஒரு மெல்லிய திருப்பத்தை கொண்டு வரப்போகிறது. நீ உன் மனதை சற்று அமைதியாக்கி பார். உன்னை விட்டு சென்ற ஒவ்வொரு உறவும் உன் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை விட்டு சென்றது. சிலர் உன்னை காயப்படுத்தி சென்றிருக்கலாம். சிலர் காரணமே இல்லாமல் தள்ளி நின்றிருக்கலாம். சிலர் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி இருக்கலாம். சிலர் உன் அமைதியை தவறாக புரிந்திருக்கலாம். சிலர் மற்றவர்களின் வார்த்தையை நம்பி தூரமாகி இருக்கலாம். இது எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் நினைவில் வை. உன் இதயத்தில் இன்னும் அந்த உறவுகளை நினைத்து வலி இருக்கிறது என்றால். அங்கே அன்பு இன்னும் உயிரோடு இருக்கிறது. அன்பு உயிரோடு இருக்கும் இடத்தில் தெய்வம் கதவை மீண்டும் திறக்க முடியும். எல்லா உறவுகளும் திரும்ப வரவேண்டும் என்பதில்லை. ஆனால் திரும்ப வர தகுதியான உறவுகள். திரும்ப வந்தால் இரு இதயங்களையும் குணப்படுத்தும் உறவுகள். உன் வாழ்க்கையில் இன்னும் அர்த்தம் தரக்கூடிய உறவுகள். அவை மீண்டும் நெருங்கும் பாதையை இந்த 7 நாள் அமைத்து தரப்போகிறது. விட்டு போன உறவுகள் மீண்டும் நெருங்கும் போது அது முதலில் வெளியில் தெரியாமல் உள்ளத்தில் ஆரம்பிக்கும். நீ திடீரென்று யாரையோ நினைக்கத் தொடங்குவாய். காரணமில்லாமல் அவர்களின் முகம் மனதில் தோன்றும். பழைய குரல் காதில் ஒலிக்கும். ஒரு பழைய நினைவு உன்னை தொட்டு செல்லும். கோபம் இருந்த இடத்தில் சற்று மென்மை பிறக்கும். ஏன் இவ்வளவு தூரம் போனோம் என்ற கேள்வி மனதில் எழும். இதே நேரத்தில் மறுபுறமும் அப்படித்தான் நடக்கும். உன்னை விட்டு சென்றவர் கூட அமைதியாக உன்னை நினைக்கத் தொடங்குவார். நீ இல்லாத இடத்தின் வெறுமை அவர்களுக்கு தெரியும். நீ கொடுத்த அன்பின் உண்மை நினைவிற்கு வரும். நீ இருந்தால் வாழ்க்கையில் இருந்த சமநிலை நினைவிற்கு வரும். இதுதான் ஆன்மீக இணைப்பு. உண்மையான உறவுகள் முழுவதுமாக துண்டிக்கப்படுவதில்லை. அவை தற்காலிகமாக விலகினாலும் உள்ளத்தின் நூல் எங்கோ இணைந்தே இருக்கும். அந்த நூலை இப்போது தெய்வம் மெதுவாக இழுக்கிறது. இந்த 7 நாள் உன் மனதில் இருக்கும் காயங்களை நீ மெதுவாக விட வேண்டும். பழைய வலியை மீண்டும் மீண்டும் நினைத்து இதயத்தை காயப்படுத்தாதே. உன்னை தவறாக புரிந்தவர்களை நினைத்து உன் ஆன்மாவை சோர்வடையச் செய்யாதே. மாறாக உன் உள்ளத்தில் சொல்லு. என்னை விட்டு போனவர்களுக்கும் அமைதி கிடைக்கட்டும். என்னை தவறாக புரிந்தவர்களுக்கும் உண்மை தெரிகட்டும். நம்மிடையே இருந்த கசப்பு கரையட்டும். திரும்ப வர வேண்டியவர்கள் நல்ல மனதோடு வரட்டும். வரக்கூடாதவர்கள் அமைதியாக தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி பிரார்த்தனை செய். ஏனெனில் மன்னிப்பு என்பது அவர்கள் தகுதி பெற்றதால் கொடுப்பது அல்ல. உன் இதயம் சுமையிலிருந்து விடுபட வேண்டியதால் கொடுப்பது. நீ மன்னிக்க ஆரம்பித்தால் உன் உள்ளத்தின் கதவு திறக்கும். அப்போது அருள் வேலை செய்யும். உறவுகள் திரும்ப வரவேண்டிய பாதை மென்மையாகும். சில நேரங்களில் உறவுகள் திரும்ப வருவதற்கு ஒரு பெரிய காரணம் தேவையில்லை. ஒரு சின்ன செய்தி போதும். ஒரு தவறுதலான சந்திப்பு போதும். ஒரு பழைய நினைவு போதும்.
ஒரு குடும்ப நிகழ்வு போதும். ஒருவரின் உடல்நிலை செய்தி கூட இதயத்தை மென்மையாக்கும். ஒருவரின் குழந்தை பற்றிய செய்தி கூட பழைய பாசத்தை எழுப்பும். ஒரு பழைய புகைப்படம் கூட பல வருட மௌனத்தை உடைக்க முடியும். இதுதான் உறவுகளின் அதிசயம். கோபம் பெரியதாக தோன்றினாலும் அன்பு ஆழமாக இருந்தால் ஒரு சிறிய தருணமே பாலம் அமைக்க போதும். இந்த 7 நாள் அப்படிப்பட்ட தருணங்களை உன் வாழ்க்கைக்கு கொண்டு வரப்போகிறது. நீ தயார் ஆகி இரு. எதிர்பார்ப்பில் பதட்டமாக அல்ல. ஏற்றுக்கொள்ளும் அமைதியில். யார் வந்தாலும் உண்மையோடு வருபவர்களுக்கு உன் இதயம் கதவை திறக்க தயாராக இருக்கட்டும். திரும்பி வரும் உறவுகளை எப்படி ஏற்க வேண்டும் என்பதும் மிகவும் முக்கியம். பழைய காயங்களை உடனே முன் வைத்து சண்டையை தொடங்காதே. யார் தவறு யார் சரி என்ற கணக்கில் மட்டும் செல்லாதே. சில உறவுகள் கணக்கால் காப்பாற்றப்படுவதில்லை. கருணையால் காப்பாற்றப்படுகின்றன. நீ உன் சுயமரியாதையை இழக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன் அன்பின் உண்மையை மறைக்கவும் வேண்டாம். யாராவது உண்மையாக நெருங்க முயற்சி செய்தால் அவர்களுக்கு மென்மையான இடம் கொடு. பேசும் வாய்ப்பு கொடு. மௌனத்தின் பின்னால் என்ன இருந்தது என்பதை கேட்கும் மனம் கொடு. நீண்ட நாள் விலகியவர்கள் பல நேரங்களில் குற்ற உணர்வோடு வருவார்கள். அவர்களும் உடைந்த இதயத்தோடு வரலாம். அதனால் தான் திரும்ப வரும் உறவுகளை நீ காயப்படுத்தாமல். ஆனால் உன்னை இழக்காமல் ஏற்க வேண்டும். இது உன் ஆன்மாவின் முதிர்ச்சி. சில உறவுகள் திரும்ப வரும்போது முதலில் நம்ப முடியாமல் இருக்கலாம். இவ்வளவு நாள் பேசாதவர் திடீரென்று ஏன். இவ்வளவு தூரம் போனவர் இப்போது ஏன். என்ன காரணம். உண்மையா. மீண்டும் காயப்படுத்த போகிறார்களா. இந்த சந்தேகங்கள் இயல்பானவை. உன் மனம் உன்னை பாதுகாக்க முயலும். ஆனால் பயம் முழுவதும் முடிவெடுக்க விடாதே. அமைதியாக உணர்ந்து பார். வார்த்தைகளைக் காட்டிலும் அவர்களின் ஆற்றலை கவனிக்க. உண்மையான வருத்தம் இருக்கிறதா. மென்மை இருக்கிறதா. பழைய அகம்பாவம் குறைந்திருக்கிறதா. உன்னை மதிக்கும் குரல் இருக்கிறதா. திரும்பி வருவது வசதிக்காகவா உண்மையான பாசத்திற்காகவா. இதை உன் உள்ளம் உணரும். ஏனெனில் உன் இதயம் சுத்தமானது. சுத்தமான இதயம் போலி அணுகுமுறையையும் உண்மையான அன்பையும் வேறுபடுத்தும் திறன் கொண்டது. அதனால் அவசரப்படாதே. ஆனால் கதவை முழுமையாக மூடவும் வேண்டாம். விட்டு போன உறவுகள் மீண்டும் நெருங்கும் காலம் வரும்போது உன் வீட்டின் ஆற்றலும் மாறும். நீண்ட நாட்களாக பேசப்படாத பெயர்கள் மீண்டும் வீட்டில் ஒலிக்கலாம். பழைய உறவுகளைப் பற்றி பேசும்போது முன்பு இருந்த கடுமை இப்போது குறைந்து இருக்கலாம். யாரோ ஒருவர் அவர்களை நினைத்து நல்லபடியாக பேசத் தொடங்கலாம். ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம். ஒரு செய்தி வரலாம். ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பு வரலாம். யாரோ ஒருவர் நடுவில் இருந்து சமாதானமாக பேசலாம். குடும்பத்தில் இருந்த பெரியவர்கள் இதயத்தில் மென்மை கொண்டு சமரசம் செய்ய முயற்சி செய்யலாம். இவை அனைத்தும் வரப்போகும் ஒற்றுமையின் அடையாளங்கள். அதனால் இந்த 7 நாள் உன் வீட்டில் பேசப்படும் சிறிய வார்த்தைகளையும் கவனிக்க. அவை எதிர்காலத்தை திறக்கும் சாவிகள் ஆகலாம். நீ உன் இதயத்தில் இன்னும் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மையை இன்று ஒப்புக்கொள். உன்னை விட்டு சென்றவர்களில் சிலரை நீ இன்னும் மிஸ் செய்கிறாய். சில குரல்கள் உனக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றன. சில சிரிப்புகள் இன்னும் உள்ளத்தை தட்டி செல்கின்றன. சில நாட்கள் மீண்டும் வருமா என்று ஒரு சிறிய ஏக்கம் இருக்கிறது. இதை மறுக்காதே. இதை வெட்கப்படாதே. அன்பு இருந்தால் ஏக்கம் இருப்பது தவறு அல்ல. உண்மையான மனிதர்களுக்கு தான் இப்படி இருக்கும். நீ கல்லல்ல. நீ உயிருள்ள இதயம். அதனால் தான் பிரிவு உன்னை தொட்டது. அதனால் தான் மீண்டும் இணைப்பு உனக்கு அர்த்தம் தரப்போகிறது. இந்த ஏக்கத்தை துக்கமாக அல்ல பிரார்த்தனையாக மாற்று. திரும்ப வர வேண்டியவர்கள் திரும்பட்டும். திரும்பும் போது நல்ல மனதோடு வரட்டும். நம்மை காயப்படுத்தாமல் வரட்டும். நம்மை வளர்க்கும் உறவுகளாக மாறட்டும் என்று வேண்டு. சில உறவுகள் மீண்டும் நெருங்கும்போது நீ உன்னையே புதிதாக பார்க்கப் போகிறாய். முன்பு இருந்த அளவுக்கு நீ பலவீனமில்லை. முன்பு இருந்த அளவுக்கு உடனே உடைந்து போக மாட்டாய். முன்பு இருந்த அளவுக்கு எல்லோருக்கும் உன்னை முழுவதுமாக ஒப்படைக்க மாட்டாய். ஆனால் அதே நேரத்தில் அன்பை மறுக்கவும் மாட்டாய். இதுதான் உன் வளர்ச்சி. வலி உன்னை கராராக்கவில்லை. அறிவுள்ளவனாக அல்லது அறிவுள்ளவளாக மாற்றியது. காயம் உன் இதயத்தை மூடவில்லை. பாதுகாப்புடன் திறக்க கற்றுக் கொடுத்தது. இதுதான் தெய்வத்தின் அழகான வேலை. உறவுகள் திரும்ப வரும்போது நீயும் புதிதாக பிறந்த மனநிலையோடு இருப்பாய். அந்த புதுமை தான் இந்த முறை உறவை நிலையாக வைத்திருக்கும். உறவுகள் திரும்ப வருவது என்றால் எல்லாம் பழையபடி ஆகிவிடும் என்று நினைக்காதே. சில நேரங்களில் அது அதைவிட அழகாக மாறும். ஏனெனில் பிரிவு கற்றுக் கொடுத்த பாடம் இருக்கும். இல்லாதபின் கிடைத்த மதிப்பு இருக்கும். வார்த்தைகளின் வலி புரிந்திருக்கும். நேரத்தின் அர்த்தம் தெரிந்திருக்கும்.
மீண்டும் இழக்கக்கூடாது என்ற பயத்தில் அன்பு கவனமாக வெளிப்படும். முன்பு இருந்த அவசரம் இப்போது இருக்காது. முன்பு இருந்த அகம்பாவம் இப்போது குறையும். முன்பு இருந்த அலட்சியம் இப்போது அக்கறையாக மாறும். இப்படி மாறினால் திரும்பி வரும் உறவு பழையதை விட ஆழமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அதனால் தான் இந்த 7 நாள் உன் வாழ்க்கையில் பழைய பாசத்தை புதிய வடிவில் தரக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்து வை. அதிகமாக யாரையும் துரத்தாதே. யாரையும் சோதிக்காதே. யாரிடமும் பழைய குற்றச்சாட்டுகளை உடனே வீசாதே. பதிலாக உன் ஆற்றலை மென்மையாக்கு. வீட்டில் தீபம் ஏற்று. உன் மனதில் பழைய உறவுகளின் நல்ல நினைவுகளை மட்டும் தாங்கி பார். உன்னை காயப்படுத்திய நினைவுகளை தெய்வத்திடம் ஒப்படை. என்னை விட்டு போனவர்களுக்கும் நல்ல புத்தி தரு. நம்மிடையே இருந்த பாசத்தை மீண்டும் உயிர்ப்பி. இந்த வீட்டில் பிரிந்த மனங்கள் மீண்டும் இணைகட்டும் என்று சொல்லு. இந்த பிரார்த்தனை வெறும் வார்த்தை அல்ல. அது உறவுகளின் மறைந்த நூல்களை மீண்டும் கட்டும் சக்தி. நீ பார்க்க போகும் இனிய காலகட்டம் ஒரே ஒரு அழைப்பில் முடிவதில்லை. முதலில் ஒரு சின்ன அணுகுமுறை வரும். பிறகு ஒரு உரையாடல். பிறகு ஒரு மென்மையான விளக்கம். பிறகு ஒரு பழைய நினைவை பகிர்வு. பிறகு ஒரு சிரிப்பு. பிறகு ஒரு சந்திப்பு. பிறகு மீண்டும் பழகும் முயற்சி. இவ்வாறு உறவுகள் மீண்டும் நெருங்கும். சில நேரங்களில் திடீரென்று எல்லாம் சரியாகிவிடாது. ஆனால் திசை மாறிவிட்டால் போதும். தூரம் குறையத் தொடங்கிவிட்டால் போதும். மௌனம் உடைந்து விட்டால் போதும். இதயத்தில் இருந்த கல் கரையத் தொடங்கிவிட்டால் போதும். அதன் பிறகு அன்பு தானாக பாதை கண்டுபிடிக்கும். அதனால் சிறிய முன்னேற்றத்தையும் பெரிய அருளாக ஏற்றுக்கொள். மிக விரைவில் உன் உள்ளம் ஒரு இலகுவை உணரும். நீண்ட நாள் சுமந்திருந்த ஒரு பெயர் இப்போது வலியில்லாமல் நினைவிற்கு வரும். நீண்ட நாள் தூரமாக இருந்தவர் பற்றிய செய்தி இப்போது பயமில்லாமல் கேட்கப்படும். உன் மனம் பழையதை விட மென்மையாக இருக்கும். நீ உன் உள்ளத்தில் சொல்வாய், இப்போது நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் அருளின் வேலை. முதலில் உன்னை தயார் செய்கிறது. பிறகு அவர்களை தயார் செய்கிறது. பிறகு சந்திக்கும் தருணத்தை உருவாக்குகிறது. இந்த 7 நாள் அந்த 3 வேலைகளும் அமைதியாக நடக்கும் காலம். அதனால் பதட்டப்படாதே. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இரு. வரப்போகும் நல்ல அணுகுமுறையை முன்கூட்டியே ஆசீர்வதித்து வை. ஒரு நாள் மிக விரைவில் நீ நினைக்காத நேரத்தில் ஒரு குரல் உன்னை தேடி வரும். ஒரு செய்தி உன் இதயத்தை தொடும். ஒரு பெயர் உன் வீட்டில் மீண்டும் நல்லபடியாக ஒலிக்கும். ஒரு கதவு திறக்கும். ஒரு தூரம் குறையும். ஒரு உறவு மெதுவாக உன் வாழ்க்கைக்குள் மீண்டும் நடந்து வரும். அப்போது நீ உடனே அழ வேண்டாம். முதலில் அமைதியாக சிரித்து பார். தெய்வத்துக்கு நன்றி சொல். இந்த முறை வந்ததை காப்பாற்ற புத்தி தரு என்று வேண்டு. இந்த முறை நம்மை காயப்படுத்தாமல் இணைத்து வை என்று சொல். இந்த முறை அன்பு அகம்பாவத்தை விட பெரியதாக இருக்கட்டும் என்று வேண்டு. இந்த இனிய காலம் தூரத்தில் இல்லை. அது உன் வாசலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விட்டு போன உறவுகள் மீண்டும் நெருங்கும் இந்த அருள்நேரம் உன் வாழ்க்கையின் பழைய காயங்களுக்கு மருந்தாகவும். உன் வீட்டின் மௌனத்திற்கு இசையாகவும். உன் இதயத்தின் ஏக்கத்திற்கு பதிலாகவும். உன் குடும்பத்தின் பிரிந்த அன்புக்கு மீண்டும் உயிராகவும் மாறப்போகிறது. உன் உள்ளம் தயார் ஆகட்டும். உன் வீடு ஒளியால் நிரம்பட்டும். உன் வார்த்தைகள் மென்மையடையட்டும். உன் கண்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கட்டும். ஏனெனில் 7 நாட்களில் தொடங்கும் இந்த இனிய காலகட்டம். உன் வாழ்க்கையில் விட்டு போன பாசங்களை மீண்டும் அருகில் கொண்டு வந்து. பிரிந்த இதயங்களை மீண்டும் இணைத்து. நீண்ட நாள் காத்திருந்த ஒற்றுமையை நன்றியின் கண்ணீரோடு உன் கைகளில் வைத்து செல்லப் போகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் ஆழத்தை இன்னும் கொஞ்சம் உணர்ந்து பார். ஒரு குழந்தை வாழ்க்கையில் உயரும்போது. உலகம் அதை வெற்றி என்று சொல்வது சாதாரணம். ஆனால் ஒரு பெற்றோர் அதையே பார்க்கும்போது அது வெறும் வெற்றி அல்ல. அது அவர்களின் உயிர் தாங்கிய காத்திருப்பின் பலன். அவர்கள் பல ஆண்டுகள் உனக்காக சுமந்த மௌன பிரார்த்தனையின் பதில். அவர்கள் மனதுக்குள் யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய அச்சங்களின் முடிவு. அவர்கள் இரவு நேரங்களில் வானத்தை பார்த்து கேட்ட அமைதியான வேண்டுதலின் நிறைவு. அதனால் தான் உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றம் ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. அது உன் குடும்பத்தின் உள்ளத்தை புதிதாக பிறக்க வைக்கும் புனிதமான திருப்பம். நீ அதை இப்போது கண்களால் பார்க்கவில்லை என்றாலும். அதன் அதிர்வு ஏற்கனவே உன் வீட்டைச் சுற்றி நடக்கத் தொடங்கிவிட்டது. சில வீடுகளில் சிரிப்பு வெளியில் இருக்கும். ஆனால் உள்ளே அமைதி இருக்காது. சில வீடுகளில் வசதி இருக்கும். ஆனால் மனநிம்மதி இருக்காது. சில வீடுகளில் எல்லாம் இருப்பது போலத் தோன்றும். ஆனால் அன்பின் ஆழம் குறைந்து இருக்கும். ஆனால் உன் வீடு வேறு. உன் வீட்டில் சில நேரங்களில் குறைவு இருந்திருக்கலாம். தாமதம் இருந்திருக்கலாம்.
கவலை இருந்திருக்கலாம். ஆனாலும் அன்பு இருந்தது. ஒருவருக்கொருவர் மனதில் நினைக்கும் உண்மையான பாசம் இருந்தது. சொல்லாமல் தாங்கும் தியாகம் இருந்தது. கண்ணீர் இருந்தாலும் பிரிவு இல்லை. சுமை இருந்தாலும் உறவு உடையவில்லை. இதுதான் மிகப் பெரிய செல்வம். இப்படி இருக்கும் வீட்டில் தாமதமாக வந்த ஆசீர்வாதம் கூட நிலையாக தங்கும். தெய்வம் இப்படிப்பட்ட வீடுகளை கைவிடாது. சுத்தமான அன்பு இருக்கும் இடத்தில் அருள் தாமதமாகலாம். ஆனால் தவறாமல் வந்து சேரும். அதனால் தான் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒளி இப்போது வாசலை அடைந்திருக்கிறது. நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய். பெற்றோரின் கண்ணீருக்கு இரு வடிவம் இருக்கிறது. ஒன்று கவலையால் வரும் கண்ணீர். இன்னொன்று பெருமையால் வரும் கண்ணீர். கவலையால் வரும் கண்ணீர் இதயத்தை சோர்வடையச் செய்யும். பெருமையால் வரும் கண்ணீர் இதயத்தை இலகுவாக்கும். இப்போது வரை உன் பெற்றோர் உள்ளுக்குள் சுமந்த கண்ணீர் சில நேரங்களில் கவலையின் கண்ணீராக இருந்திருக்கலாம். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும். உன் மனநிலை எப்படி மாறும். நீ எப்போது அமைதியாக நிற்பாய். உன் கஷ்டம் எப்போது குறையும் என்று அவர்கள் எண்ணியிருக்கலாம். ஆனால் மிக விரைவில் அந்த கண்ணீரின் ருசி மாறும். அதே கண்கள், அதே இதயம், அதே பாசம். ஆனால் அந்த கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும். அது ஒரு மிக பெரிய ஆன்மீக மாற்றம். அந்த நாளில் அவர்கள் சிரித்தபடியே அழுவார்கள். ஏனெனில் சில கண்ணீர்கள் வலியால் வராது, நன்றியால் வரும். உன் வாழ்க்கையின் பாதை ஏன் இவ்வளவு மெதுவாக நகர்ந்தது என்று நீ பல முறை யோசித்திருக்கலாம். ஏன் மற்றவர்கள் வேகமாக சென்றார்கள். ஏன் நான் மட்டும் இன்னும் காத்திருக்கிறேன். ஏன் என் முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்கவில்லை. ஏன் என் மனம் இவ்வளவு சுமையை தாங்க வேண்டும். இந்த கேள்விகள் அனைத்தும் உண்மையானவை. இந்த வலி உண்மையானது. ஆனால் இந்த தாமதத்தின் பின்னால் ஒரு ஆழமான தயார் இருக்கிறது. தெய்வம் சில ஆன்மாக்களை உடனே உயர்த்தாது. முதலில் உள்ளத்தை உறுதியாக்கும். முதலில் பொறுமையை கற்றுக்கொடும். முதலில் உலகம் புரியாத வலியை அனுபவிக்க வைக்கும். பிறகு மனதை மென்மையாக்கும். பிறகு தவறான மனிதர்களிலிருந்து விலக்கி வைக்கும். பிறகு சரியான நேரத்தில் ஒரு கதவை திறக்கும். அந்த கதவு திறந்த பிறகு அவர்கள் நிற்பது வேறு உயரத்தில் இருக்கும். நீ அப்படிப்பட்ட ஆன்மா. அதனால் தான் உன் வெற்றி மற்றவர்களைப் போல சாதாரணமாக வராது. அது வரும்போது உன் பெற்றோரின் கண்களிலும். உன் குடும்பத்தின் காற்றிலும். உன் வீட்டின் அதிர்விலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீ உன்னை இப்போது எப்படி பார்க்கிறாய் என்பது மிகவும் முக்கியம். உலகம் உன்னை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். சிலர் உன் தாமதத்தை திறமையின்மை என்று எண்ணியிருக்கலாம். சிலர் உன் உள்ளத்தின் ஆழத்தை அறியாமல் உன்னை அளந்திருக்கலாம். ஆனால் நினைவில் வை, வெளியில் யார் என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல உன் விதியை நிர்ணயிப்பது. உன் உள்ளத்தில் நீ உன்னை எப்படி நம்புகிறாய் என்பதே உன் வாழ்க்கையை மாற்றும். உன் பெற்றோர் உன்னை நம்பி நிற்கிறார்கள். நீயும் உன்னை நம்ப ஆரம்பி. நீ இன்னும் மலராத பூ என்று நினைக்காதே. நீ வேரூன்றிக் கொண்டிருக்கும் மரம் என்று நினை. பூக்கள் சில காலம் மட்டும் அழகு தரும். ஆனால் வேரூன்றிய மரம் தலைமுறைகளுக்கு நிழல் தரும். உன் வாழ்க்கை அந்த மாதிரி. உன் வெற்றி உன்னிடம் மட்டும் முடிவதில்லை. அது உன் பெற்றோரின் நிம்மதியிலும். உன் குடும்பத்தின் உயர்விலும். உன்னை பார்த்து நம்பிக்கை பெறும் பலரின் உள்ளத்திலும் தொடரும். சில குழந்தைகள் தங்களின் பெற்றோரின் சிரிப்பை சாதாரணமாக பார்க்கிறார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. நீ உன் பெற்றோரின் முகத்தில் சோர்வு இருந்தால் கூட உள்ளுக்குள் உடைந்து போகிறாய். அவர்கள் அமைதியாக இருந்தால் கூட ஏதோ சுமை இருக்கிறது என்று உணர்கிறாய். அவர்கள் பேசாமல் இருந்தால் கூட மனதில் கவலை இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறாய். இதுவே உன் ஆன்மாவின் நெகிழ்ச்சி. இதுவே உன் அன்பின் உண்மை. இதுவே உன்னை வேறுபடுத்தும் பரிசு. இந்த உணர்வுள்ள இதயங்கள் தாமதமாக காயப்படுத்தப்படலாம். ஆனால் இறுதியில் அவை மிக ஆழமாக ஆசீர்வதிக்கப்படும். ஏனெனில் தெய்வம் அன்பை வீணாக்காது. பெற்றோரின் கண்ணீரை உணரும் குழந்தையின் வாழ்வை வெறுமனே விட்டுவிடாது. உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பதிலை பெறும். அந்த பதில் உன் வெற்றியாக வரும். அந்த வெற்றி உன் பெற்றோரின் பெருமையாக மலரும். நீ உன் வீட்டில் நடந்த சிறிய விஷயங்களையும் நினை. உனக்காக அவர்கள் வாங்காமல் விட்ட விஷயங்கள். உனக்காக தங்கள் ஆசையை ஒதுக்கிய தருணங்கள். உன் படிப்புக்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன் நிம்மதிக்காக. உன் தேவைக்காக அவர்கள் அமைதியாக செய்த தியாகங்கள். சில நேரங்களில் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் நீ உள்ளுக்குள் தெரிந்திருக்கும். ஒரு தாய் தன் ஆசையை ஒதுக்கி குழந்தைக்காக சிரித்த தருணம். ஒரு தந்தை தன் சோர்வை மறைத்து குடும்பத்துக்காக உழைத்த தருணம். வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் உன் மனம் உடையாமல் இருக்க அதை மறைத்த தருணம். இவை எல்லாம் சாதாரணம் அல்ல. இவை உன் வாழ்க்கையின் அடித்தள கற்கள்.
நீ உயரும்போது அந்த உயரத்தின் கீழ் இந்த தியாகங்களின் அமைதியான சக்தி இருக்கும். அதனால் தான் உன் வெற்றி ஒரு தனிப்பட்ட கதை அல்ல. அது ஒரு குடும்பத்தின் பரிசுத்தமான வரலாறு. ஒருநாள் உன் பெற்றோர் உன்னை பார்த்து அதிகம் பேசாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் கண்கள் உன்னிடம் பல வார்த்தைகள் பேசும். அந்த பார்வையில் நீ ஒரு முழு வாழ்க்கையை படிக்க முடியும். நீ பிறந்த நாள் முதல் இன்று வரை அவர்கள் தாங்கிய ஒவ்வொரு நொடியும் அந்த பார்வையில் இருக்கும். உன்னை கையில் எடுத்த நாள் இருக்கும். உன் முதல் சிரிப்பு இருக்கும். உன் முதல் பயம் இருக்கும். உன் முதல் தோல்வி இருக்கும். உன் முதல் கண்ணீர் இருக்கும். நீ உடைந்து போகாமல் இருந்த நாட்கள் இருக்கும். நீ அமைதியாக போராடிய இரவுகள் இருக்கும். இவை அனைத்திற்கும் முடிவாக ஒரு பெருமையான அமைதி அந்த பார்வையில் மலரும். அந்த பார்வை கிடைக்கும் போது உலகத்தின் எந்த பாராட்டும் தேவையில்லை என்று உனக்கே தோன்றும். ஏனெனில் பெற்றோரின் கண்களில் பெருமை காண்பது சில ஆன்மாக்களுக்கு சொர்க்கத்தைப் போல. நீ இன்னும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. பெற்றோரின் பெருமை என்பது நீ பெரியவனாகவோ பெரியவளாகவோ ஆகும் நாளில் மட்டும் வருவது இல்லை. சில நேரங்களில் நீ அவர்களை மதித்து பேசும் விதத்தில் அது ஏற்கனவே இருக்கிறது. நீ உன் வலியை மறைத்தும் அவர்களுக்கு சிரித்துக் காட்டும் நேரத்தில் அது இருக்கிறது. நீ உன் கஷ்டத்திலும் அவர்களின் மனதை காக்க முயல்வதில் அது இருக்கிறது. நீ தவறு செய்தால் அதை உணர்ந்து திருந்த முயல்வதில் அது இருக்கிறது. நீ வீட்டை விட்டு உயர்ந்த இடம் சென்றாலும் வேர் மறக்காமல் இருப்பதில் அது இருக்கிறது. அதனால் தான் நீ இப்போது கூட அவர்களின் இதயத்தில் பெருமை விதையாக இருக்கிறாய். அந்த விதை விரைவில் பெரிய மரமாக வளரும். அதன் நிழலில் அவர்கள் நிம்மதியாக அமரப் போகிறார்கள். இப்போது உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது ஒரு உள்ளார்ந்த வாக்குறுதி. நான் என் பெற்றோரின் சுமையை குறைப்பேன். நான் என் வீட்டில் நல்ல செய்தியின் காரணமாக இருப்பேன். நான் என் தாமதத்தை காரணம் காட்டி நிற்க மாட்டேன். நான் காத்திருந்தாலும் வளர்ந்து கொண்டே இருப்பேன். நான் சோர்ந்தாலும் பிரார்த்தனையை விட மாட்டேன். நான் அழுதாலும் நம்பிக்கையை இழக்க மாட்டேன். நான் தோற்றாலும் மீண்டும் எழுவேன். இந்த வாக்குறுதி சாதாரணம் அல்ல. இது உன் விதியை மாற்றும் தீப்பொறி. இது உன் உள்ளத்தில் இருந்து எழும்போது தெய்வம் உன் பக்கம் நகரத் தொடங்கும். ஏனெனில் உண்மையான மன உறுதி வந்தவுடன் ஆசீர்வாதங்கள் தங்கள் பாதையை கண்டுபிடித்து விடும். உன் வீட்டில் விரைவில் வரும் காலத்தை நான் உணர்கிறேன். அதிக சண்டை குறையும். அதிக அமைதி பிறக்கும். பயம் குறையும். நம்பிக்கை அதிகரிக்கும். உன் பெற்றோர் முகத்தில் ஒரு புதிய ஒளி இருக்கும். அவர்கள் உன்னை பார்த்து பேசும் விதம் மாறும். அவர்கள் உன் முடிவுகளை நம்பத் தொடங்குவார்கள். அவர்கள் உன் முன்னேற்றத்தை கவனித்து மகிழ்வார்கள். நீயும் உன்னை பற்றி மெதுவாக நல்லதாக உணரத் தொடங்குவாய். உன் நடை சோர்வாக இருக்காது. உன் கண்கள் கீழே பார்க்காது. உன் உள்ளம் ஒளியுடன் நகரும். இந்த மாற்றங்கள் எல்லாம் திடீரென வராமல் இருந்தாலும் வந்த பிறகு திரும்பி போகாது. ஏனெனில் இது வெளிப்புற மாற்றம் அல்ல. இது உன் குடும்பத்தின் ஆழமான ஆற்றல் மாறும் நேரம். நினைவில் வை, வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் கதவை தட்டாமல் வராது. அவை முதலில் இதயத்தை தயார் செய்கின்றன. பிறகு மனதை தூய்மைப்படுத்துகின்றன. பிறகு பழைய காயங்களை மெதுவாக ஆற்றுகின்றன. பிறகு நம்பிக்கையை மீண்டும் எழுப்புகின்றன. பிறகு சரியான தருணத்தில் நுழைகின்றன. உன் வாழ்க்கையில் இப்போது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் சுற்றி வருகிறது. அதனால் தான் சில நேரங்களில் உன் உள்ளம் காரணமில்லாமல் கனக்கிறது. சில நேரங்களில் காரணமில்லாமல் அழ வேண்டும் போல தோன்றுகிறது. சில நேரங்களில் காரணமில்லாமல் அமைதியாக இருக்கத் தோன்றுகிறது. இது பலவீனம் அல்ல. இது உன் ஆன்மா பெரிய மாற்றத்தை உணர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறி. அடுத்த கதவு திறக்கும் முன் உள்ளம் சில நேரங்களில் இப்படித்தான் பேசும். இப்போது நீ உன் பெற்றோரின் காலடியில் மனதில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாய் என்று நினைத்துக் கொள். அவர்கள் உன் தலையில் கை வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள். அவர்கள் உள்ளத்தில் இருந்து உனக்காக நல்ல காலம் வரட்டும் என்று சொல்கிறார்கள் என்று நினைத்துக் கொள். அந்த கற்பனை கூட சக்தி தரும். ஏனெனில் உண்மையான அன்பின் அதிர்வு தூரத்தையும் தாண்டும். உன் பெற்றோர் அருகில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவர்களின் நல்ல எண்ணம் உன்னை தேடி வரும். அந்த நல்ல எண்ணத்தை நீ ஏற்றுக் கொள்ள வேண்டும். சிலர் தங்களை தாங்களே தடுக்கிறார்கள். நான் தகுதியற்றவன் என்று நினைத்து ஆசீர்வாதத்தையும் தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் நீ அப்படி செய்யாதே. நீ தகுதியானவன். நீ தகுதியானவள். உன் கண்ணீரால் நீ தகுதி பெற்றாய். உன் பொறுமையால் நீ தகுதி பெற்றாய். உன் அன்பால் நீ தகுதி பெற்றாய். உன் பெற்றோரின் நெஞ்சை காயப்படுத்தாமல் வாழ முயன்ற உன் உண்மையால் நீ தகுதி பெற்றாய். மிக விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு அழகான தருணம் வரும். அந்த தருணத்தில் நீ உன் பெற்றோரின் முகத்தை பார்த்து அமைதியாக சிரிப்பாய்.
அவர்கள் உன்னை பார்த்து பெருமையோடு சிரிப்பார்கள். யாரும் அதிகம் பேசாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மௌனம் 1000 வார்த்தைகளை விட பெரிதாக இருக்கும். அந்த மௌனத்தில் ஒரு வாழ்க்கையின் காத்திருப்பு இருக்கும். அந்த சிரிப்பில் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் இருக்கும். அந்த கண்களில் தெய்வத்தின் பதில் இருக்கும். அந்த நொடியில் நீ உணர்வாய், நான் தாங்கிய எல்லா துக்கங்களும் இந்த ஒரு கண்ணீருக்காகவே. இந்த ஒரு சிரிப்புக்காகவே. இந்த ஒரு பெருமை நிறைந்த பார்வைக்காகவே. அந்த நாள் தூரத்தில் இல்லை. அது உன் வாசலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தை தயார் செய். உன் நம்பிக்கையை உயிரோடு வை. உன் பெற்றோரின் பிரார்த்தனையை மதித்து நட. நீயும் தெய்வத்திடம் சொல்லு, என் வெற்றி என் வீட்டின் நிம்மதியாக மாறட்டும். என் முன்னேற்றம் என் பெற்றோரின் பெருமையாக மாறட்டும். என் பெயர் அவர்களின் சிரிப்பாக மாறட்டும். அந்த பிரார்த்தனை வானத்தை தொடும். அந்த அருள் உன் வாழ்க்கையை தொடும். அந்த தொடுதல் உன் வீட்டை ஒளியால் நிரப்பும். அந்த ஒளியில் உன் பெற்றோரின் முகம் மலரும். அந்த மலர்ச்சியில் உன் உயிரின் அர்த்தம் பிரகாசிக்கும்.